अस्सलाम वालेकुम इनकी नाम ஒரு புலாவ் ரெசிபி பார்க்க போறோம் அது எறால் புலாவ் ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் நமக்கான நேரம் வரும் வரை காத்திருப்பது அல்லது பொறுத்துக்கொள்வது ஓகே இப்போ நாம வந்து எறால் புலாவ் செய்ய போறோம் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நான் 1/2 கிலோ எறால் எடுத்துர்க்கேன் அது இதுல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் அதுல இந்த எறாலை போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் ஓகேங்களா இது நான் மஞ்சள் தூள் போட்டு முதல்லயே கழுவி வச்சிட்டேன் இப்போ இது நம்ம 3 நிமிஷம் வறுத்துட்டோம் இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த எறால் வறுத்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல 5 பச்சை மிளகாய் இதை நம்ம இதை போட்டுக்கலாம் அதோட 3 வெங்காயம் ஒரு மீடியமான வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் சின்னதாக இருந்தால் 4 வெட்டிக்கங்க நான் இது கொஞ்சம் மீடியத்தை விட கொஞ்சம் பெருசு அதனால் நான் 3 வெங்காயம் வெட்டிருக்கேன் அதை இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் இது 1/2 கிலோ எறால் எடுத்திருக்கேன் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தான் நான் 1/2 கிலோ யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு 4 ஸ்டெம்மு புதினா இதை போட்டுக்கலாம் இப்போது இதில் 2.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 5 பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கலாம் இது வந்து நான் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் அதனால் நான் 5 பச்சை மிளகாய் சும்மாவும் இது 5 பச்சை மிளகாய் சும்மா பேஸ்ட் மாதிரியும் செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் ரொம்ப காரம் அதிகமான பச்சை மிளகாவாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க ஓகேங்களா 3 பச்சை மிளகாய் சும்மாவும் 3 பச்சை மிளகாய் அரைச்சும் இதில் சேர்த்துக்கோங்க இது சுத்தமாக உரைக்காது அதனால் நான் 5 பச்சை மிளகாய் முழுசாகவும் இந்த பேஸ்ட்டாகவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் இது 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கங்க இல்லாட்டினா கரைஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கங்க இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் இப்போ இது இந்த பீர்க்கங்காய் வெந்துடுச்சு நம்ம இப்போ இதில் 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நாம் இப்போது 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு 3 கப்பு நம்ம தண்ணி வைக்கணும் 1.5 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம 2 கப்பு நம்ம பால் தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஓகேங்களா 3 கப்பு சரியாயிடுச்சு இப்போது நான் இதில் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன் மினியே 15 நிமிஷம் அதை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இந்த எறால் இதில் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த தக்காளியை போட்டுக்கலாம் இதை இப்போது மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம 5 நிமிஷம் தம்மல் போட்டுடலாம் இப்போது நம்மளோட பீர்க்கங்காய் எறால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை ஒரு கிண்டி விட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் நம்மளோட சூப்பரான எறால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்
சாப்பாடு பாருங்கள் எப்படி பொல பொலன்னு வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரியே தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் எந்த குருமா கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஃபிஷ் குருமா, அப்புறம் சிக்கன் குருமா, மட்டன் குருமா எது வேணால் கூடலாம் சாப்பிட்லாம். நான் ஃபிஷ் குருமா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான இறால் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்க்கணும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை சும்மாவே சாப்பிடலாம். நீங்கள் சும்மாவும் சாப்பிட்டுக்கோங்க, எல்லா குருமா வச்சும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பீர்க்கங்காவும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?